சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நம்ம ஆண்ட்ரியா பாட்டு பாடி டான்ஸ்லாம் கூட ஆடியிருந்தாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு பேரை வச்சுட்டு பாட்டு டான்ஸ்லாம் வைக்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்துட்ருக்காங்க. பட் பாட்டு அப்படின்னா சினிமா பாட்டுலாம் கிடையாது. அவங்க நம்ம எதிர்க்கட்சியை தாக்கி ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. ஹலோ மிஸ்டர் எதிர்க்கட்சி, கேள்விக்கு பதில் என்னாச்சு அப்படின்னு ஒரு பாடல். நன்றியாக பாடும்போது எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார். கலைஞர் 100 நிகழ்ச்சியில் பண்ண வேண்டியதை முதலீட்டாளர் மாநாட்டில் பண்ணுறாங்க, பாட்டு கேட்டுட்டு முதலீடு பண்ணுவாங்களா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பாட்டு கேட்டுட்டு முதலீடு பண்ணுவாங்களோ அல்லது பாட்டு கேட்காம முதலீடு பண்ணுவாங்களோ, இது பற்றி முதல்வர் ஸ்டாலின் ஐயா பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2015 ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க ஆட்சியில் அதிமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தேர்தலை மனதில் வைத்து அரங்கேற்றப்படும் நாடகம் அப்படின்ட்டு ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு. அதை வேற இப்போ எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இவங்களும் தேர்தலுக்காக நடத்தப்படும் நாடகமாக இது அப்படின்னு வேற எல்லாரும் ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ஏன்ப்பா எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசின விஷயங்கள்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, எப்படி பதில் சொல்ல முடியும்?